அவருக்கு தலையில அடிபட்டுச்சுல, அப்போ இந்த ஊசி. போன்ல யாரு? ஊர்க்காரவகம்மா. ஏதாவது அவசரமா இருக்க போகுது, போய் பேசிட்டு வா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். போய் பேசிட்டு வா வாணி. திரும்ப திரும்ப போன் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். போய் பேசிட்டு வா. சரிங்கம்மா. ஓ, பேசிட்டு வா. ஓ. இவன் நடவடிக்கை எல்லாம் மர்மமாவே இருக்கே. ஏன் இப்படி சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? உனக்கு அந்த பயம்லாம் இருக்கா? பயம் இல்லாம இருக்குமா? நானே அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்கேன். இதுல நீ வேற கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பேசணும். மொட்டை மாடிக்கு வா. எதுக்கு? வா சொல்றேன். எல்லா பிரச்சனைக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். சரி. என்ன முடிவு கட்ட போற சஞ்சய்? என்னை ஏதாவது காலேஜ்ல சேர்த்து விட போறியா? உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஆமா, படிக்க வேண்டிய வயசுல படிக்க முடியல, அதனால பல பிரச்சனை. இப்போ படிச்சாதான் இந்த வீட்ல எல்லாரையும் சமாளிக்க முடியும் போல. வேற வழியே இல்லங்கிறப்போ படிச்சிட வேண்டியதானே. எனக்கு அந்த ஆர்வம் இன்னும் இருக்கு சஞ்சய். நீ சப்போர்ட் பண்ணா நான் நல்லா படிப்பேன். நடக்காத விஷயத்தை பத்தி பேசாத விதியா. நான் முடியும்னு நம்புற எதையுமே நீ முடியாதுன்னு நம்புறதுதான் பிரச்சனையே. இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச எல்லா உறவுமே என் அம்மாவுக்கு அப்புறம் தான். யார் வந்து என்கிட்ட உனக்கு அப்பா முக்கியமா அம்மா முக்கியமான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் என் அம்மா பக்கம் தான் நிப்பேன். எனக்கு அவங்க அவ்வளவு முக்கியம். ஆனா நான் அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அழிச்சிருக்கேன். அது அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையேன், நானே அவங்களை என் கையால கொல்றதுக்கு சமம். உசுறு எடுக்கிறது மட்டும் கொலை இல்ல, ஒருத்தங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கொல்றதும் கொலைதான். அதை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கோவத்துக்கெல்லாம் நான் எப்பவுமே பயந்தது இல்ல. அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தான் நான் பயப்படுறேன். அதை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்குதான் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லையே, அதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா சஞ்சய், நான் அம்மா அப்பா இல்லாத அனாதத, கேட்க நாதி இல்லாதவத. அதனால தானே ஆளாளுக்கு என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க. தெரியுதுல, இந்த கல்யாணத்தால நம்ம ரெண்டு பேருக்குமே பெரிய இழப்பு இருக்குன்னு உனக்கு புரியுதுல. அப்படியே நம்ம சேர்ந்து வாழ ட்ரை பண்ணணும். நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம பிரிஞ்சிருவோம் வித்யா. பெத்தவங்களை பிரியறதை விட கட்டினவங்களை பிரியறது ரொம்ப கஷ்டம் சஞ்சய். உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஊர்ல இருந்த வரைக்கும் நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் எல்லா விஷயத்திலயும் ஒத்து போச்சு தானே. அப்புறம் ஏன் பிரியறத பத்தியே பேசுற? ஃப்ரெண்ட்ஷிப் வேற, மேரேஜ் லைஃப் வேற. புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள அப்பா அம்மா அண்ணன் தம்பி நண்பன் டீச்சர் எல்லா உறவுமே அடங்கி இருக்கு. அதுல நட்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது நமக்குள்ள இருந்திருக்கு சஞ்சய். அந்த நட்போட நாம சேர்ந்து நின்னா எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிடலாம். அத்தை மனசையும் மாத்திரலாம். வித்யா, நமக்கு லைஃப்ல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதத. ஆனா ஒரு ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை ஏத்துக்கிட்டு வாழ முயற்சி பண்ணலாமே. எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்த நான் ட்ரை பண்ண மாட்டேன். நமக்கு நடந்தது கல்யாணமா? அது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படி ரெக்கவர் ஆகுறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர காயத்தை காலத்துக்கும் சுமக்கணும்னு நினைக்க கூடாது. நீ அதை விபத்தா பாக்குற, நான் அதை விதியா பாக்குறேன். நீயும் நானும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. வாழ்ந்துதான் ஆகணும்.
அத மாத்த நினைச்சா நம்ம வாழ்க்கையே வழி மாறி போயிடும். ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு வழி இருக்கும்போது அதை பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிறது ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சொல்றது கேளு. உனக்கு என்ன வேணும்? லைஃப் லாங் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான வசதி எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிட. என்ன பணம் கொடுக்கறேன்னு சொல்றியா? நீ கொடுக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் விட விலை மதிப்பில்லாத ஒண்ணுனா அது நீ என் கழுத்துல கட்டின தாலிதான். இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஒரு சாதாரண மஞ்சள் கயிறு என் வாழ்க்கையை டிசைட் பண்ணோம்னா அது உன் கழுத்துல இருக்கவே கூடாது. கட்டின புருஷங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உன்னை சும்மா விடுறேன். இதுவே வேற யாராவது என் தாலி மேல கைய வச்சிருந்தா வெட்டி போட்டிருப்பேன். இது என் கழுத்துல இருந்து இறங்கணும்னா அது நீ செத்தா மட்டும்தான் இருக்கும். தாலினா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? கல்யாணம் ஆன பொண்ணு உசுரை விட பெருசா நினைக்கிறது இந்த தாலி மட்டும்தான். இது வெறும் கயிறு இல்ல, இது நம்ம 2 பேரோட உறவு. தாய்க்கும் புள்ளைக்கும் உறவா இருக்கிற தொப்புள் கொடிக்கு 10 மாசம் கணக்குனா புருஷன் பொண்டாட்டிக்கு உறவா இருக்கிற இந்த தாலி கொடிக்கு உன் உசுறு போற வரைக்கும் கணக்கு. உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ என் கூட வாழவே வேண்டாம். உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன் கண்ணு முன்னாடி நான் இந்த தாலியோட தான் வாழ்வேன். 1000 பேரு கூடியிருந்த மண்டபத்துல என் கழுத்துல தாலியை கட்டிட்டு யாருமே இல்லாத மொட்டை மாடியில கழட்ட பாக்குறல. நான் எல்லாத்துக்கும் பொறுமையா போக மாட்டேன் சஞ்சய். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே என் தாலி மேல கைய வச்ச கட்டின வண்டு கூட பார்க்க மாட்டேன். அதுல மேடம், அதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இது நம்ம ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைல். இங்க ஒரு சைன் மேடம். அம்மா இந்தாங்க காஃபி. ஓ, காஃபி கேட்கணும்னு நினைச்சேன், நீ கரெக்டா எடுத்துட்டு வந்துட்ட. தேங்க்யூ வாணி. மேடம், நீங்க என்ன நினைச்சாலும் அதை சொல்றதுக்கு முன்னாடியே செய்யறதுக்கு வாணி செம்ம டேலண்டா இருக்காங்க மேடம். உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. வாணி மாதிரி ஒரு பிஏ தான் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி? மேடம், என்ன மேடம் இது? உங்களுக்கு பதிலா இவளை அப்பாயிண்ட் பண்ணிடலாமா? ஏன் மேடம், என் பொழப்புல மண்ணெள்ளி போட்டுறாதீங்க மேடம். வாணி, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன செஞ்சாலும் யூனிக்கா செய்யற. ரொம்ப நன்றிமா. அம்மா, ஒரு சின்ன உதவி. எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவ, இப்ப நீயே உதவி கேக்குறியா? கேளு, என்ன வேணும்? வந்ததுல இருந்து எங்கேயும் வெளியில போகல, வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுமா. அதுக்கு உங்க அனுமதி வேணும். வாணி, நீ ஒரு கோமா பேஷண்ட் பாத்துக்கிற நர்ஸ், அத மறந்துடாத. அங்கிளுக்கு எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். நீ அவர் கூடவே இருக்கணும்ல. அத விட்டுட்டு வெளியில போகணும்னு சொல்ற. போன உடனே வந்துருவேன். நீ தானே வாணி செய்யற தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவ. இப்போ அந்த தொழிலை விட்டுட்டு கோவிலுக்கு போறியா?
நீ போற நேரத்துல எமர்ஜென்சினா என்ன பண்றது? ஆ, இல்ல ஆண்டி, அங்கிளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒரு நர்ஸ் எப்பவுமே கூட இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் போகல. அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. கோயிலுக்கு போனா எவ்வளவு நேரத்துல நீ திரும்ப வருவ? 1 மணி நேரத்துல வந்துருவேம்மா. சரி, போயிட்டு வா. இல்ல ஆண்டி, இவ போனா அங்கிளை யார் பாத்துப்பாங்க? அதான். அவருக்கு ஒண்ணு ஆகாது மேக்னா. அதான் வீட்ல இத்தனை பேர் இருக்கோமே, பாத்துக்கலாம். வீட்லயே இருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரியா தானே இருக்கும். போயிட்டு வரட்டும். ஓகே ஆண்டி. நீ போயிட்டு வா வாணி. ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்படி 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சொல்லுங்கம்மா, யார் பேருக்குமா அர்ச்சனை? என் புருஷன் சஞ்சய் பேருக்கு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். கடவுளே, இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. நீதான் அவரை மன்னிக்கணும். அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பூ பொட்டோட நான் தீர்க்க சுமங்கலியா வாழணும். அதுக்கு நீ அவருக்கு நல்ல ஆயுள கொடுக்கணும். அவர் பண்ண தப்புக்கு நான் அதே இடத்துல அவருக்கு தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா அவர் அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வலிச்சதை விட என் மனசுதான் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ரொம்ப வசதியா வாழ்ந்தவர். இது வரைக்கும் அவங்க அம்மா கூட அவரை அடிச்சதில்ல. ஆனா நான் அடிச்சிட்டேன். கட்டின பொண்டாட்டி கையால அடி வாங்கியிருக்காரு. இப்ப நிச்சயமா அவருக்கு என் மேல கோவம் இருக்கும். குங்குமம் எடுத்துக்கம்மா. வாங்க மேடம். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? சட்டை ஒண்ணு எடுக்கணும். என்ன சைஸ்? சைஸ் உங்க சட்டை சைஸ் இருக்கும். என்ன ரேஞ்சில பாக்குறீங்க? நல்ல துணியா கொடுங்க. துவைச்சா சாயம் போக கூடாது. நல்லா உழைக்கணும். ஓகே மேடம். மேடம், மேடம், இது ஓகேங்களா? பிடிச்சிருக்கு. பில்ல போட்டுருங்க. ஓகே மேடம். நர்ஸ் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு ஷர்ட் எடுத்துட்டு போறியா? அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா உனக்கு? என்ன மீறி அந்த ஷர்ட் அவன் எப்படி போடுறான்னு பாக்குறேன்.
கட்டின புருஷங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை நான் சும்மா விடுறேன். இதுவே வேற யாராவது என் தாலி மேல கைய வச்சிருந்தா வெட்டி போட்டிருப்பேன். இன்னும் கோவம் குறையலையோ? சமாளிப்போம். ரொம்ப வலிச்சுதா சஞ்சய்? உன் கோவம் எனக்கு புரியுது. உன்னை அடிக்கணும்னு நினைச்சு நான் அடிக்கல சஞ்சய். நீ என் தாலிய தொட்டியா, அந்த ஆவேசத்துல தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். என் அம்மா கூட என்ன கை நீட்டி அடிச்சதில்ல. அம்மா கிட்ட அடி வாங்காத பல பேரு பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. கல்யாணம் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணும்னா கேட்டு பாரு, புரியும். அம்மாவை விட புருஷன் மேல பொண்டாட்டிக்கு தான் உரிமை அதிகம். நான் வேணும்னு செய்யல சஞ்சய். நீ பண்ணது தப்பு தானே. வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலியில கை வைக்கலாமா? அபசகுணம் இல்ல? உனக்கு ஏதாவது ஆயிருமோண்டு பயந்துதேன் உடனே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வர. என்னை மன்னிச்சிரு சஞ்சய். பதிலுக்கு நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்கோ என்னைய. உன் கோபம் குறையற வரைக்கும் நான் வேணா தோப்பு கரணை போடட்டுமா? தயவு செஞ்சு வெளியில போ. போறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போறேன். நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அதே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஜவுளி கடைக்கு போய் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தேன். இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். உன் கோபமும் குறையும். இந்தா, பிடிச்சிருக்கா? வாங்கி போட்டு பாரு, உனக்கு சூப்பரா இருக்கும். Get out. ரெண்டு பேருக்கும் சண்டையா? இதுதான் நல்ல சான்ஸ். என்ன வாணி, சஞ்சய்க்கு ஷர்ட் எடுத்து கொடுத்தியா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? உன் தகுதிக்கு நீ எல்லாம் சஞ்சய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா? ஏதோ தாத்தா வீட்ல உன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுனா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பியா? உன்னோட டேஸ்ட்லாம் சஞ்சய்க்கு பிடிக்குமா? எதுக்கு இப்படி அசிங்கப்படுற? சஞ்சய்க்கு எது சரியா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். சஞ்சய், இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு பாரு. சான்ஸே இல்ல மேக்னா. என் டேஸ்ட் என்ன நீ மட்டும் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சஞ்சய். இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உனக்கு பிடிக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ரெண்டு பேரு டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா மேக்னா. ஆனா சில பேருக்கு நம்ம கூட ஒத்து வராதுன்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது.
சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்க சஞ்சய். நீ இந்த ஷர்ட் போட்டு காட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் போட்டு வரேன். இந்த ஷர்ட் என்ன பண்றது? பார்க்கவே கேவலமா இருக்கு. வேலைக்காரன் கிட்ட இத ஃப்ரீயா கொடுத்தா கூட அவன் போட மாட்டான். குப்பை தொட்டியில போட்டுடுறேன். நீ மட்டும் எங்க நிக்கிற? சஞ்சய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வா.